அக்கா, என் தங்கச்சி நாய் கடிச்சுச்சு. அது மேல கேஸ் போடலாமா? ஏதே கேஸ் போறியா? முதல்ல ஊசிய போடுறான். கேஸ் போட்டா உனக்கு தான்ப்பா செலவு. அது யாரு நாயின்னு பார்த்து அவங்க கிட்ட 500 ரூபாய் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. யோ, நாய் கடிச்சது அவன் தங்கச்சிய, வலி அவனுக்கு தான் தெரியும். 500 ரூபாய்லாம் பத்தாதியா? 5000 ரூபாய் புடிங்கிட்டு விடுப்பா. சரிக்கா. யாரு நாய்ப்பா? உங்க நாய் தான். 5000 ரூபாய் கொடுங்க. ஆத்தாடி. சரியா, பேசி முடிச்சிட்டு வா. 500 ரூபாயில முடிய வேண்டியது இந்த குந்தாணி 5000 ரூபாயில இழுத்துட்டு போற பாத்தியா? சரி, நீ வீட்டுக்கு போப்பா. நான் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். சரிங்க. உனக்கு ஏதோ 5000 ரூபாய்? உங்களுக்கு இந்த மாசம் அரிசி வாங்க வச்சிருந்த காசு தான். உன் இடுப்புல இடி இறங்க. அவன் தங்கச்சிய நாய் கடிச்சதுக்கு உன் பொண்டாட்டி 5000 ரூபாயை ஏத்தி விட்டதுக்கு நாங்க என்னடா பண்ணுவோம்? ஏண்டா, அவன் தங்கச்சிய கடிச்சதுக்கு ஓனர் பொண்டாட்டிய கடிச்சிருக்கலாம். அப்புறம் எனக்கு யாரு ஊசி போடுறது? நீ சொன்னது சரிதான்ப்பா. நாய் கடிச்சா காப்பாத்தி போலாம், பேய் கடிச்சா